செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் மின் விநியோக பழுதுகளை சரி செய்ய 60 சிறப்பு நிலை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். சாசனி வணக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக புகார் இருந்து வந்த நிலையில் அது தொடர்பாக மின்சாரத்துறை சார்பில் போதுமான விளக்கம் என்பது ஒரு விரிவான விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் இதன் காரணமாக மின்சாரத்தினுடைய தேவை என்பது அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. கடந்த மே மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு மாநிலத்தின் மின் தேவை 20,830 மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருந்தது. குறிப்பாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது உச்சபட்சமாக இருந்தது. நாளுக்கு நாள் இந்த தேவையான அந்த மின்சாரத்தினுடைய அந்த அளவு என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருப்பதாக மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு பணிகளுக்காக திட்டமிடப்பட்ட மின் நிறுத்தங்களின் போதும் மின் தடைபடும் நேரத்தின் குறித்தும் மின் நுகர்வோர் முன்னரே குறுந்தகவல் அதாவது SMS வாயிலாக தெரிவிக்கப்பட்டு உறுதி செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய மின் நுகர்வோர் சேவை மையத்திலும் மின்வெட்டு ஏற்பட்டால் புகார் தெரிவிக்கலாம் எனவும் மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் மின் விநியோக பாதையில் உள்ள மின்மாற்றிகள், புதைவட கம்பிகள் மற்றும் மின் கம்பிகள் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகளை உடனடியாக சரி செய்யும் பொருட்டு 60 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த பணியாளர்கள் பணியில ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இயக்குநர்கள் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு இந்த முடிவினை எடுத்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசு துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.